ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு குட்டி காய்கறி அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம தோப்பில் நல்ல வெயில் அடிக்கிற இடமா பார்த்து அந்த இடத்துல நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு குட்டி காய்கறி தோட்டமாக உருவாக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதாங்க அந்த குட்டி காய்கறி தோட்டம். இதில் இப்போ சில காய்கறிகள்லாம் நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதை மட்டும் நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தட்டாங்காய் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தட்டாங்காய் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. இதில் நிறைய பிஞ்சு இருக்குங்க, நிறைய பூவும் இருக்குது. நான் ஒரு 2 பாத்தியில் மட்டும்தான் அந்த தட்டாங்காய் வச்சு விட்ருந்தேன். அதுவே நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு காய் வந்துடும். ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமோ அல்லது ஒரு 3 நாளைக்கு ஒரு டைமோ நம்ம காய் பறிச்சுக்கலாம். இந்த செடிகளுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் உரமுமே நாங்கள் கொடுத்ததில்லைங்க. நம்ம ஆரம்பத்தில் மண் கலவை பண்ணுறப்போ கொடுத்த அந்த எரு மட்டும்தான் இப்போ வரைக்குமே பெருசாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இப்போ வரைக்கும் இல்லை. பாருங்கள், காய் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளே இதில் வேலை செஞ்சு நம்மளே அந்த காய்கறியெல்லாம் விளைவிச்சு நம்ம சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற சந்தோஷமே நமக்கு வேறு லெவல் தாங்க. பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு. இது நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து கொத்தவரங்காய் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த செடி ஒரு 10 செடி இருந்தாலே போதுங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்கள் நமக்கு கிடச்சிரும். ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமோ அல்லது 3 நாளைக்கு ஒரு டைமோ நம்ம இதில் தொடர்ந்து நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இதில் காய் நல்லா கொத்து கொத்தாக வைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கொத்தவரங்கான்னு வச்சுருக்காங்க போல் தெரியுது. இது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பறிக்கிறதுனால ஒரு செடிக்கு ஒரு 4 காய் 5 காய் இந்த மாதிரி இருக்குது. செடி கொஞ்சம் பெருசாக பெருசாக நமக்கு இன்னுமே காய்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நான் ஒரு 3 பாத்திக்கிட்ட நான் கலந்து கலந்து வச்சு விட்ருந்தேங்க. இப்போ ஒரு 2 கத்திரிக்காய் செடி இருந்தது அப்படின்னா அதுக்கு இடையில ஒரு 3 கொத்தவரங்காய் செடி, இந்த மாதிரி ஒரு 3 பாத்தியில் நான் கலந்து கலந்து வச்சு விட்ருந்தேன். ஓரளவுக்கு எல்லா செடியுமே நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் செடிகள் பெருசாக பெருசாக ஒரு சில செடி லைட்டாக அப்படியே சாஞ்சுக்கிருச்சு. மற்றபடி எல்லா செடியுமே சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய வத்தல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம இந்த காய்கள் இல்லாத டைமாக பார்த்து நம்ம பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம நிறைய கத்திரிக்காய் செடியுமே நம்ம ஊட ஊட வச்சு விட்ருந்தோம். அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நமக்கு இது நிறைய காய்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே பறித்து முடிச்சாச்சு. எவ்வளோ காய் வந்திருக்குன்னு பாருங்கங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம முள்ளங்கி பறிக்கலாம். முள்ளங்கி சும்மா ஒரு 20லேருந்து ஒரு 30 விதை இருந்ததுங்க. அதை மட்டும் அப்படி தூவி விட்டுருந்தோம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அது வருமோ வராதோ அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் நான் போட்டு விட்டேன். ஆனாலும் சூப்பராக வந்ததுங்க. ஓரளவுக்கு ரொம்ப நீளமாக இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு சின்னதாக இருந்தது. நம்ம மருந்தடிக்காமல் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா போதும் தான். வீட்டுக்கு நம்ம கடையில் நல்லா நீளமாக நம்ம வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் இல்லை, சின்னதாக தான் இருந்தது. இருந்தாலும் இது நமக்கு மருந்தடிக்காத காய்கறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இருந்தது. வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பறித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா தக்காளி இப்போ தான் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சும்மா ஒரு 2 தக்காளி மட்டும்தான் இருந்தது. அந்த 2 மட்டும் நம்ம பறித்து எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த தக்காளி செடியில் நிறைய பூக்கள் இருந்தது. அடுத்தடுத்து நம்ம நிறையா பறிக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடியுமே இடையில இடையில தாங்க வச்சு விட்ருந்தோம். அதுவுமே இப்போ தான் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெண்டைக்காய்லாம் இல்லை, சும்மா ஒரு 5-6 வெண்டைக்காய் தான் இருந்தது. சரி, அதையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நம்ம அப்படியே ஒரு 2 நாளைக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா முத்தி போயிடுதுங்க. அதனால் இருக்கிறத பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5-6 காய் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையுமே பறித்து எடுத்தாச்சு. ஓரளவுக்கு எல்லா காய்கறியிலையுமே நம்ம பறித்து எடுத்துட்டோங்க. அதுக்கடுத்து மிளகா இருக்குது. மிளகா இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு 5-6 நாள் ஆச்சு அப்படின்னா அதையுமே நம்ம பறிச்சுக்கலாம். இப்போ தான் நிறைய பூக்களுமே அதுலேயுமே இருக்குது. அடுத்து நூக்கல் போட்டு விட்ருக்கோம். பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே விதை தாங்க தூவி விட்டோம். அதுக்கப்புறம் மரத்துவரை அது நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மரம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்ததுங்க. அப்படியே அங்கே எங்கள் அப்பா இருந்ததுனால எங்கள் அப்பாவே கூப்பிட்டு அதையும் நான் உடச்சி கொடுக்க சொல்லிட்டேன். அவருமே கொஞ்சம் நிறையாவே உடச்சி கொடுத்துட்டாரு. இது ஒரு வாரத்துக்கு நமக்கு
தேவைக்கு வந்து சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மரவள்ளி கிழங்கு இருந்தது. அதையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அதையுமே எங்கள் அப்பாவை கொஞ்சம் வெட்டி எடுத்து கொடுக்க சொன்னேன். அவருமே சரின்னு சொல்லிட்டு அதை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கிழங்கு வந்து ரொம்ப பெருசு பெருசெல்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு சின்ன சின்னதாக தான் இருந்தது. ஏன்னா இந்த கிழங்குக்கு வந்து நம்ம எந்த ஒரு பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. நம்ம எரு கொடுக்குறதா இருக்கட்டும், மற்றபடி உரம் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணலை. குச்சியை எடுத்து ஊனி வச்சாங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைம் எதுவுமே செலவு பண்ணலை. ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஓகே தாங்க. நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருந்தது. நம்ம போய் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கிடச்சதுங்க. மற்றபடி எல்லா காயுமே நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு 2, 3 நாளைக்கு வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தடுத்து நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.